முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய நாள் இந்த வருடம் 26/8/2025 பிற்பகல் செவ்வாய்க்கிழமையன்று 2:22 சதுர்த்தி தொடங்கி 27/8/2025 பிற்பகல் 3:52 வரை சதுர்த்தி இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய நாள் 27ஆம் தேதி தான், 27/8/2025 புதன்கிழமை அன்று. விநாயக பெருமானுக்கு பிடித்த அவுள், பொரிக்கல்லை, கொழுக்கட்டை, சுண்டல் இதை வைத்து படைத்தாலே போதும். தீபாராதனை காட்டுங்க. கரும்பு, சோளம் கிடைத்தாலும் வைத்து நீங்கள் அவருக்கு படைக்கலாம். இதை எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. விநாயகருக்கு என்ன நம்ம செய்து வைத்து படைத்தாலுமே பிடிக்கும். அன்று மஞ்சள் பிள்ளையார், சாண பிள்ளையார் செய்யலாம், களிமண் பிள்ளையார், உங்களால் முடிந்த எந்த பிள்ளையாரை வேண்டுமானாலும் செய்து வைத்து அவரை வணங்கலாம். பிள்ளையார் சிலை வாங்கி வழிபாடு செய்கிறவங்களும் இருப்பீங்க, அவங்களும் வாங்கி செய்யலாம். எதுவுமே வாங்க முடியலனாலும் மஞ்சள் பிள்ளையார் மட்டுமாவது பிடித்து வைத்து அன்றைய தினம் உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு உரிய மந்திரம் ஏதாவது சொல்லுங்க. 108 முறை ஓம் கம் கணபதேயே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொன்னாலே போதும். விநாயகரின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை 108 என்ற எண்ணிக்கையில் எருக்கம்பூ எடுத்து மாலையாக கட்டி விநாயகருக்கு போடலாம். அதே மாதிரி வெள்ளை நிற சுண்டல் அதை இரவு நேரத்திலே ஊற வச்சுருங்க. 108 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் அந்த மாலையை கோற்று உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அந்த வேண்டுதலை நினைத்து அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அந்த சுண்டல் மாலையை கொண்டு போடுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அருகம்புல் மாலை உங்களுக்கு கிடைத்தால் அருகம்புல் மாலை அந்த சிலைக்கு போடுங்க. அருகம்புல் நமக்கு அறிவாற்றலையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாலை. அந்த மாலையை விநாயகருக்கு அணிவிக்கும் போது நமக்கு உரிய அனைத்து விதமான சகல செல்வங்களும் தேடி வரும். விநாயகர் சிலையை கரைப்பதற்குரிய நாள் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை தான் சிலையை வைத்து வழிபாடு செய்கிறோம். அதனால் 3ஆவது நாள் கரைக்கணும். புதன்கிழமைனா 27, 28, 29 வெள்ளிக்கிழமை வருகிறது. வெள்ளிக்கிழமை நம் வீட்டில் உள்ள பிள்ளையாரை வெளியில் சென்று கரைக்கக்கூடாது. அதனால் அன்னைக்கு நீங்கள் விநாயகர் சிலையை கரைக்காதீங்க. அதாவது 5 நாள் கணக்கு வைத்து 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, அன்று கரைச்சிக்கோங்க. ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர்த்து நீங்கள் மற்ற நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த நேரம் வேணாலும் சிலையை கரைத்து கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.